இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனம் மொத்தத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதுவுமே மிச்சம் பண்ண முடியலை அப்படின்றதையும் காட்டிலும் தேவைகளுக்கு கூட பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம புலம்புறதான் சொல்லுது. இப்படி எதனால் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, தேவன் சொல்கிறாரு, என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும்போது நீங்கள் அதை நினைக்காம சுயநலமாக உங்கள் வீடு உங்கள் குடும்பம் நினைக்கிறதுனால நான் உங்களை சிறுமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கஷ்டப்படுறதுக்கு தேவனை காரணம் சொல்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம படுற கஷ்டத்துக்கு நாம் தான் காரணம்னு இந்த வசனத்து மூலிமா தேவன் நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம எல்லாருமே நம்மளுடைய தேவைகளுக்காக சம்பாதிக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம், முயற்சி செய்கிறோம். இதில் நம்ம பலன் அடையும் போது நமக்காகவும் நம்மளுடைய குடும்பத்துக்கு மேலும் மேலும் என்ன செய்வோம்னு சிந்திக்கிறோமே தவிர, தேவனுடைய ஆலயத்தில் எதுவும் வேலை இருக்குதா, தேவை இருக்குதா, அதை நம்ம செய்வோம்னு நினைக்க மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட செய்ய மாட்டேங்கிறோம். ஒரு பல்பு வாங்கி வைக்கலாம், இல்லை மைக் கொடுக்கலாம், இல்லை ஆலயத்தில் என்ன தேவைப்படுதோ அதை நம்ம கேட்டு அதை செய்யலாம். இதை நம்ம நினச்சி கூட பார்க்காததுனால நாம் எவ்வளோ உழைச்சாலும் சேமிப்புன்றது இருக்க மாட்டேங்குது. அதனால் சந்தோஷம் திருப்தி இல்லாமல் போகுது. சகலத்தையும் நமக்கு நிறைவேற்றுறவர் கடவுள். அவருடைய சந்தோஷத்தை நினச்சி பார்க்காம நம்மளோட சந்தோஷத்தை மட்டுமே நினச்சி பார்க்குறது நியாயம் இல்லை. அதனால் நம்ம எல்லாருமே தேவனுடைய வீட்டில் பொறுப்பேற்றுக்கிட்டு தேவையானது செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஆமேன்.